எல்லோருக்கும் வணக்கங்கள். கமலியின் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மக்களே, இது புதிய சேனல் என்பதால் இந்த சேனல்ல இருக்க ஒவ்வொரு வீடியோவையும் பார்ப்பதோடு நிறுத்திவிடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்து பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 2. கர்மா தன் முகவரியை ஒருபோதும் மறந்ததில்லை. இந்த அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமலியை பத்தின சிறு சிறு குறிப்புகளை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். அப்பதான் உங்களுக்கு கமலிய எப்படிப்பட்ட கதாபாத்திரம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அப்பதான் நீங்க அவ கதையோட பயணம் செய்ய இனிமையா இருக்கும். கமல் பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவின் பெண், டேட்ஸ் லிட்டில் கேர்ள். ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க அப்பாவை அவ்வளோ நேசிக்கிறா. அவங்க அப்பா கிட்ட அவ பகிராத விஷயங்களே கிடையாது. அவ குழந்தையா இருக்கப்போ சரி, குமரியா இருக்கப்போ சரி, இன்னைக்கு 2 குழந்தைங்களுக்கு தாயானப்பையும் சரி, அவ எல்லா உணர்வுகளையும் அவங்க அப்பாட்ட பகிர்ந்து கொள்ற பழக்கம் கொண்டவன். அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயத்துல கோவப்பட்டா, நான் கோவப்பட்டது சரிதானா, இல்லை நான் அவங்களுக்கு பரிந்து பேசினது சரிதானா, எது நேர்மை எது உண்மை, இதை எப்படி வெளிப்படுத்தணும், எல்லா விஷயத்தையும் அவ கத்துக்கிட்டதான் அவங்க அப்பா கிட்டதான். அவங்க அப்பாவும் அவகிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பார். அவருடைய வாழ்க்கை அனுபவம், அவர் சந்தித்த மனிதர்கள், அதெல்லாம் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தனிமையில இருக்கிறப்ப அவர் சொன்ன விஷயங்கள், அந்த மனிதர்கள் பத்தி அவர் சொன்ன அனுபவங்களை அசை போட்டு கொண்டே இருப்பா. அதை இன்றைக்கு இருக்க வாழ்க்கையோட கம்பேர் செய்து பார்ப்பா. அதனால அவளுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அதை விட மட்டும் இல்லாம கமலிக்கு கொஞ்சம் இறை பக்தியும் இருக்குங்க. வாங்க அத்தியாயத்துக்குள்ள போலாம். வழக்கம் போல கமலி தன் குழந்தைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அவளும் அவள் கணவனும் அலுவலகத்திற்கு புறப்பட்டார்கள். உங்களை போலதாங்க கமலியும் ஒரு நவநாகரிக மங்கை, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2 பேரும் அலுவலகத்திற்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். கமலி எப்பயும் போல ஆஃபீஸ் கேப்ல கிளம்பிடுவா. சில நேரம் கணவர் வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. ஆனா பல நேரம் அவ கேப்ல தான் வர வேண்டியிருக்கும். அன்னைக்கு அப்படிதான். காலையில கேப்ல ஏறியாச்சு. வழக்கம் போல அவ ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டா. தனக்கு பிடிச்ச பாடல் தொகுப்புகளை கேட்டுக்கொண்டே போறது அவரோட வழக்கம். சில சமயங்கள்ல ஹெட்செட் மாட்டி இருக்கும், ஆனா பாடல்கள் எதுவும் ஓடாது. பாக்குறவங்களுக்கு அவ ஏதோ கேட்பது போல இருந்தாலும் அவள் மனம் பல நினைவுகளை அசை போட்டுக் கொண்டே இருக்கும். நினைவுகளை அசை போட்டுக் கொள்வது அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அன்னைக்கு யதார்த்தமா பாடல் கேட்டுக்கொண்டே கேப் வழியா ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தா. திடீர்னு என்னாச்சோ தெரியல, அங்க சிக்னல்ல வண்டி நின்னப்ப ஒரு காட்சியை பார்த்தா. அங்கே ஒரு சின்ன பெண், ஒரு 8 வயது இருக்கும், ஒரு குழந்தை. அந்த குழந்தைய கோவமாவும் ஆத்திரத்தோடும் ஒரு பெண்மணி கண்டிப்பது போலவும், அதே போல கடுமையான வார்த்தைகளை பேசி அந்த குழந்தையை தண்டிப்பது போலவும் காட்சியை அவ பார்த்தா. பார்த்ததும் உடனே அவள் ரொம்ப உருகி போய்விட்டாள். ஒரு 2 அடி வண்டி நகர்ந்ததும் யாரோ ஒருவர், அம்மா விடுமா, உன் குழந்தையா இருந்தா இப்படி அடிப்பியா அப்படின்ற வார்த்தை மட்டும் இவள் காதில் விழுந்து. அதை கேட்ட உடனே அவ மனசு கொஞ்சம் கனத்து போய்விட்டது. என்ன நடந்ததோ தெரியவில்லை. அவங்க அப்பா அவளுக்கு சொன்ன கதை அவள் மனதில் ஓடத் தொடங்கியது. கமலிக்கு சுமார் ஒரு 12 வயது இருக்கும். அந்த சமயத்துல ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட ஒரு நல்ல கதையை கேட்டுட்டு இருந்தா. ஆனா அவங்க அப்பா அதை சொல்ற மனநிலையில இல்லை. அப்பா அவர் சொன்னாரு, இன்னைக்கு வேணாமா, நாளைக்கு சொல்றேன். இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு நீங்க கதை சொல்லியே ஆகணும். அப்பா அவர் சொன்னாரு, கதை வேண்டாம், இன்னைக்கு நான் ரொம்ப மன வருத்தத்துல இருக்கேன். அப்படி என்ன மன வருத்தம்ப்பா, என்கிட்ட அதை சொன்னா என்ன, உங்க பொண்ணுகிட்ட எப்பயுமே சொல்லுவீங்களா, சொல்லுங்க. சொல்றேன், ஆனா இது எங்க கிராமத்துல நடந்த கதை. கமலி உற்சாகமாக கதை கேட்க தயாரானா. கமலியோட அப்பா கதை சொல்ல ஆரம்பிச்சார். எனக்கு அப்போ ஒரு 18 வயது இருக்குமா. எங்க தூரத்து உறவுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அவங்க மனைவி தவறிட்டாங்க. அவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ அரசல் பரசலா ஒரு செய்தி,
அந்த மனைவியை இழந்த மனிதருக்கு இரண்டாவது திருமணம் உடனே செய்து வைக்கணும் அப்படின்னு சொந்தக்காரங்க மத்தியில பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்ப 18 வயசுன்றனால அதை பத்தின பெரிய புரிதல் எதுவும் இல்லை. அப்ப உடனே அவருக்கு திருமணமும் ஆச்சு. அதுவும் ஒரு தூரத்து பெண். ஏன்னா இந்த சின்ன குழந்தைங்களை பாத்துக்கிற பொறுப்பு கண்டிப்பா ஒரு பெண்ணுகிட்ட தான் இருக்குன்னு அந்த காலத்துல நம்பினாங்க. இந்த காலத்துல வேற மாதிரி, ஆனா அந்த காலத்துல அப்படிதான் நம்பி அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தாங்க. நான் சொன்ன மாதிரி தூரத்து உறவுன்றனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு நாள் எங்க அம்மா அழுதபடி அமர்ந்திருந்தாங்க வீட்டுல. நான் என்னம்மா என்னாச்சு, ஏன் ஒரே அழுகையா இருக்கு வீட்டுல, என்ன நடந்தது உனக்கு தெரியும் தானே, அந்த இரண்டாவது திருமணம் செய்து வச்சோம் நம்ம தூரத்து உறவுக்காரருக்கு. ஆமாம், அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றப்போ இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இறந்து போயிட்டதா என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. குழந்தைங்களை பார்த்துக்கணுன்னு தானே அந்த பெண்ணை திருமணம் செய்து வச்சிங்க, இப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மாவுக்கு அதை என்கிட்ட சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடம். இருந்தாலும் சொன்னாங்க, அந்த பொண்ணு சரியில்லைப்பா, சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் இந்த குழந்தைங்களை துன்புறுத்துறதும், ஏன்னா முதல் தாரத்து குழந்தைங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி துன்புறுத்துறது வேலைகளெல்லாம் பண்ணி அதில் ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் அது இறந்தே போயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏம்மா அந்த குழந்தைகளோட தகப்பன் அவங்க அப்பா எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன தப்பா சொல்லுவான், என்னமோ அவன் பொண்டாட்டிக்கு உறுதுணையாக நிற்கிறான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த உறவினரோட பையன் எங்கேயோ காணாம போயிட்டதா ஒரு செய்தி. அதை கேட்ட உடனே என் மனம் நொறுங்கியே போய்விட்டது. இறைவா, நீ இருக்கியா? இந்த 2 குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாயா இருக்கணுன்ற லட்சியத்துக்காக தான் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார் அந்த தூரத்து உறவினர். ஆனா இது அந்த குழந்தைகளுக்கு நடக்கிற அநியாயம் இல்லையா? இந்த குழந்தைங்களை அவங்க தானே பாதுகாக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரே கவலை. பிறகு ஒரு திருமண வீட்டில் அந்த தம்பதியர்களை நான் பார்த்தேன். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை இருந்தது. அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டேன், அம்மா இந்த குழந்தை அப்படின்றப்போ எங்கள் அம்மா, இது இவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன், அந்த 2 குழந்தைகளையும் விரட்டி விட்டுட்டு ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. இப்போ இந்த குழந்தைய இவ்வளோ அன்பாக வளர்க்குறாங்களே, அந்த காட்சியை கண்ணை விட்டு மறையவே இல்லை. அந்த குழந்தைய அவங்க அன்பு காட்டுறதும் மற்ற உறவினர்கள் மத்தியில் பெருமை பேசுகிறதும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சரி, நான் ஒன்று மட்டும் நம்பினேன், இறைவன் கண்டிப்பாக எல்லோருக்கும் அவர்களுடைய கர்மாவை மிகச்சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். பிறகு அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை குமரியாகி அவளுக்கு மிகப்பெரிய இடத்துல திருமணமும் செஞ்சு வச்சாரு அவங்க அப்பா. நானும் போயிருக்கேன், பார்த்தேன். அந்த மாப்பிள்ளை பெரிய பைலட். அவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் ரொம்பவும் அன்பாக வாழ்ந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் கர்ப்பவதியாகி அவளுக்கு பிரசவ காலத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. இப்போ மாதிரி இல்லைல்லம்மா அந்த காலம். இப்போ இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்க வசதிகளும் வாய்ப்புகளும் அன்னைக்கு காலகட்டத்தில் கிடையாது. அதனால அந்த பிரசவ நேரத்தில் அந்த பொண்ணு தவறி போயிட்டா, அதாவது இறந்துட்டா. அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இந்த அம்மா, அதாவது 2வதாக திருமணமாகி வந்த இந்த அம்மா தன் பேத்தியை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த காட்சி என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதை விட முக்கியம், அந்த இறப்பு வீட்டில் அந்த அம்மா, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் ஒரு பாவமும் பண்ணலையே, நான் எந்த தப்பும் பண்ணலையே, என் குழந்தை என் பெண்ணுக்கு ஏன் இந்த அவளை வரணும், என் பேத்தி ஏன் இன்னைக்கு தனிமரமாக நிற்கணும் அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுத என் 2 கண்ணால் நான் பார்த்தேன். அதை விட கொடுமை என்னன்னா, அந்த இறந்து போன பெண்ணுடைய தகப்பன், அந்த ஐயா அன்னைக்கு தான் தன்னுடைய கண்களுக்காக சின்னதாக ஏதோ அறுவை சிகிச்சை செய்திருப்பாரு போல. அந்த காரணத்தினால அன்னைக்கு இறுதியா அவள் மகள் தன் வீட்டை விட்டு போறா. அந்த கடைசி நிமிடத்துல கூட தன் மகளோட முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அன்றைய நிலைமை அவருக்கு இருந்தது. அந்த காட்சியை பார்த்த எனக்குள்ள நான் பல்லாயிரம் தடவை இறைவனை வேண்டிக்கிட்டேன். இறைவா, நீ மிக பெரியவன், நாங்கள்லாம் ரொம்ப சிறிய மனிதர்கள். நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் பார்க்கல, நாம எது செஞ்சாலும் கடவுள் என்ன நேர்லையா வரப்போறாரு, என்னை யார் கேட்க போறா
அப்படின்னு அந்த ஏதோ ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ரொம்ப சௌகரியமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு மேலே இருக்க இறைவன் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நமக்கு சேர வேண்டிய கர்மாவை நாம விரும்புகிறோமோ இல்லையோ, நமக்கு வட்டி முதல்மா கரெக்டாக நம்ம விலாசத்துக்கு தேடி அனுப்பி வச்சிருவார் அப்படின்றத நான் அன்னைக்கு உணர்ந்தேன். நாம் உலகத்துக்கிட்ட இருந்து வேணா நம்ம செய்தது எல்லாத்தையும் மறைச்சிடலாமா, ஆனால் நம்ம மனசாட்சி, நம்முடைய இறைவன், இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஒன்று தெரியுமா, அந்த சின்ன குழந்தைய கடைசி வரைக்கும் அவங்க பாட்டி தான் வளர்த்தாங்க. அந்த குழந்தையோட தகப்பன் அந்த குழந்தைய வளர்க்கவே இல்லை. அவன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிட்டானாம். இப்படியே கமலி தன்னுடைய தூரத்து உறவினர்களுடைய கதையை மனதில் அசை போட்டு கொண்டே இருக்கிறப்போ பலமான ஒரு ஹாரன் சத்தம். அப்போதான் கமலி சுயநினைவுக்கே வந்தா. என்னன்னு பார்த்தா அவ ஆஃபீஸ் வந்துருச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஆஃபீஸோடைய வேலையில் மூழ்கி போகணும். திரும்ப 5 மணிக்கு தான் கமலிக்கு விமோச்சனம். அது வரைக்கும் அலுவலக பணியில தான் மூழ்கி இருக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே மனசுக்குள்ள சொல்லிட்டு வேகமாக தன்னுடைய அறையை நோக்கி நடக்க துவங்கினாள் கமலி. என்ன நண்பர்களே, இன்றைக்கு கமலியோட பயணம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் கமலியோட சேர்ந்து பயணம் செஞ்சீங்களா? உங்களுடைய உறவுகள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிந்த இடங்கள்லையோ இந்த மாதிரி பல அனுபவங்களை நீங்களும் கடந்து தான் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்ககிட்டையும் இருந்தால் நீங்களும் பகிரலாம். உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரொம்பவும் மதிக்கிறோம். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கீழே பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.